ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ஸ்டாண்ட் சொல்லி தர போறோம். ஆனா இப்படி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா. எல்லாருமே ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி. அதாவது இப்படி பண்ண போறோம். இப்படி பண்றது வந்து நீங்க எல்லாருமே கஷ்டம்னு நினைப்பீங்க. நம்ம நார்மல் ஹேண்ட் ஸ்டாண்டு ஒரு கையில பண்ணோம். ஆனா இது நம்ம ஒரு ஃபுல் கையை வச்சே பண்ண போறோம். இது வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. அது பண்ணா நம்ம கீழே விழுந்தாலும் தப்பிச்சிடலாம். இது மண்டை கன்ஃபார்ம் அடி விழும், யாரும் கண்டுக்காதீங்க. ஆனா பண்ணணும்னு நினைச்சா ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை 5 மினிட்ஸ்ல சொல்லி தரேன். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம ஒரு நெல்லி ஸ்டூடெண்ட்ங்கிற இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலை. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உதவும். உங்க ஃப்ரெண்டுகிட்ட பண்ணி நீங்க மாஸ் காட்டலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லி தரணும் அதை நீங்க கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாவே வரும். ஸ்டெப் 1, நம்ம புஷ்அப் எந்த போஸ்ல இருப்போமோ அதே மாதிரி கையை 2 கீழே வச்சு இந்த போஸ்ல நம்ம ஒரு 10 செகண்ட் எப்படியாட்டி ஹோல்டு பண்ணி நின்றுங்க. ரெண்டாவது, நான் என் கையை நல்லா நோட் பண்ணுங்க. இந்த ஸ்பைடர்மேன் கை மாதிரி வச்சிருப்பேன், இந்த மாதிரி வச்சு ஹோல்டு பண்ணி ஒரு 10 செகண்ட் நில்லுங்க. இது உங்களுடைய பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தும் ஈஸி தான். நம்ம எப்போ ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு என்ன பழகுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் கையை மட்டும் வேற மாதிரி மாற்றி வச்சு இதே மாதிரி ஒரு 10 செகண்ட் எப்படியாட்டி ஹோல்டு பண்ணிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஹோல்டு பண்ணிடுங்க. இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஏறும்போது கொஞ்சம் கீழே விழுத மாதிரி போனாலுமே நான் கையை எப்படி திருப்புறனோ அதே மாதிரி திருப்பிடுங்க. இப்படி பண்ணும்போது நம்ம ஈஸியாகவே அடிபடாமல் தப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு மேலே போயிருவீங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையை வச்சே ஃபுல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீ ப்ரோ 5 நிமிஷத்துல சொல்லி தரீங்களா? கண்டிப்பா 5 நிமிஷத்துல கத்துக்கலாமான்னு சத்தியமா சொல்ல கத்துக்க முடியாது ப்ரோ. சத்தியமா கத்துக்கவே முடியாது. நான் ஹேண்ட் ஸ்டாண்டே கிட்டத்தட்ட நான் பண்ணி 3 மாசம் ஆகுது. 12th முடிச்சதுமே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சுதான். அதுக்கப்புறம் தான் நானே கத்துக்கிட்டு இப்போ ஒரு 15 செகண்ட் தான் நிக்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. 15 செகண்ட். இது வந்து நான் வந்து மேக்சிமம் ஒரு 10 செகண்ட் அவ்வளவுதான் நிக்கிறேன். இப்போ நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணதான் ப்ரோ வரும். இந்த மாதிரி எவனாட்டி 5 நிமிஷத்துல பண்ணிடலாம்னு சொன்னீங்கன்னா யாரையும் நம்பாதீங்க. எல்லாம் பொய் உலகம். புரிஞ்சுதா? 5 நிமிஷத்துல எவனாட்டி பண்ண முடியுமா? அவன் 4 மாசம் 5 மாசம் கஷ்டப்பட்டு பண்றதா 5 நிமிஷத்துல யாரால பண்ண முடியும்? ஆனா இது நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உண்மையை சொல்றேன், 1 மாசத்துல கத்துக்கலாம். ஈஸியா சொல்றேன். நான் வந்து கத்துக்கிறதுக்கு 2 மாசம் ஆச்சுது. ஆனா ஒரு வாரத்துக்கு 2 நாள் தான் பிராக்டிஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்லாம். அதுக்கப்புறம் 1 மாசம் தான் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணேன். ஈஸியாவே கத்துக்கிட்டேன். பேலன்ஸ் எல்லாமே நீங்களும் அதே மாதிரி ஈஸியா கத்துக்கணும்னா நான் சொல்லி தந்ததை பண்ணுங்க, கண்டிப்பா கத்துக்கலாம் ஈஸியா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் போடலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் மாட்டி முன்னேறணும்ல வாழ்க்கையில முன்னேறாம சும்மா தண்டத்துக்கு இருந்து எதுக்கு ப்ரோ? வாழ்க்கையில முன்னேறணும். ஸோ ஹெல்ப் பண்ணிருங்க. டாடா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.